Inventory turnover ratio 81st ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம ஒரு புது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் gross profit. So cost of revenue from operation is also known as cost of goods sold. Cost of revenue from operation is also known as cost of goods sold. Revenue from operation is also known as net sales. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் வந்து டோட்டல் செலவு வந்து ஒரு 8 ருபீஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ப்ராடக்ட். இப்போ அதை நீங்கள் சேல் பண்ணுறது வந்துட்டு 10 ருபீஸ் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் 10 ருபீஸ் அப்படின்னா பேலன்ஸ் 2 ருபீஸ் ப்ராஃபிட்டாக இருக்குமா? The same thing comes here. Or cost of the product is equal to revenue, அதாவது net sales minus profit. இதை தான் வந்து இங்கே ஃபார்முலாவாக போட்டிருக்காங்க. இப்போ cost of revenue from operation is equal to revenue from operation minus gross profit. Revenue from operation questionல டைரக்டாகவே இருக்கு. மைனஸ் gross profit, உங்களுக்கு gross profit amount கொடுக்கல, பட் percentage கொடுத்துருக்காங்க 30%. So 30% on sales value 6 lakh into 30 by 100 போட்டோம்னா உங்களுக்கு 1,80,000 கிடைக்குது. So total cost of revenue from operation is equal to 4,20,000 கிடைச்சிருச்சு. Cost of revenue from operation வந்துட்டு 4,20,000 நமக்கு கிடைச்சிருச்சு. Next, average inventory calculate பண்ணணுமா? Because that is given in formula. Formula என்ன இருக்கு? Cost of revenue from operation நம்ம calculate பண்ணிட்டோம். Cost of revenue from operation calculate பண்ணியாச்சு. இப்போ average inventory கண்டுபிடிக்கணுமா? Average inventory கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த formula யூஸ் பண்ணுங்க. Because questionல வந்து purchaseம் கொடுத்துருக்காங்க, opening stockம் கொடுத்துருக்காங்க, purchaseம் கொடுத்துருக்காங்க, cost of revenue from operation இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. So let's just apply பண்ணிடலாம். 4,20,000 is equal to opening inventory 50 plus purchases 3,90,000 minus closing inventory. Closing inventory தான் நீங்க கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே நீங்கள் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி 20,000 கிடச்சிருச்சு. இப்போ டேரெக்டாக 20,000 எடுத்து ஃபார்முலாவில் போட்டுறக்கூடாது. பிகாஸ் நமக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரி தான் வேணும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. இதுதான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. Opening 50,000 plus 20,000 divided by 2. மேலே வந்து cost of goods sold, cost of revenue from operation 4,20,000. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get 12 times.